பேசுகிறேன் சார். கார்த்திகேயன், இப்போ ஒரு முக்கியமான அம்சம் நம்ம தொடர்ச்சியாக விவாதிச்சுட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ திமுக கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணிக்கு பிஜேபியையே விமர்சிக்க வேண்டியிருக்கு, அதே நேரத்தில் அதிமுக விமர்சிக்க வேண்டியிருக்கு. இங்கே இல்லாத ஒன்றை இங்கே மையப்படுத்துகிறாங்கன்னு அதிமுக ஒன்று சொல்லுது. ஆனால் கொள்கை ரீதியாக நாம் இதை பேச வேண்டியிருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்குமானதுன்னு கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க. எங்களுடைய பரப்புரைங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசலைங்க, அதனால தான் நாங்கள் அதை மையப்படுத்துகிறோன்றாங்க. இந்த வியூகம் அப்படி தான் போயிட்டுருக்கா, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உண்மைதான். இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை இங்கே அது முன்பே 2019 மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருந்தாலும் கூட இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி என்பது தேசிய அளவில் ஒரு கட்டமைப்பது. மோடி அவர்களை வீழ்த்த வேண்டும், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றது. அப்போ நீங்கள் அது வெறுமனே கள பிரச்சாரத்தில் மட்டும் இல்லை, மேனிஃபெஸ்டோ தயாரிப்பில் கூட திமுகவினுடைய தாக்கம் இல்லை அந்த கூட்டணி கட்சிகளுடைய தாக்கம் காங்கிரஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க முடியுது. இவர்கள் பேசக்கூடிய மாநில சுயாட்சியில் பல்வேறு விஷயங்கள், சமூக நீதி எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு தேர்தல் அறிக்கையை தான் காங்கிரஸே வெளியிடுது. அப்ப தேசிய அளவில் அதை பத்தி இன்னைக்கு பேசலாம். இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு திமுகவுடைய வாக்குறுதிகள் காங்கிரசுடைய வாக்குறுதிகள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது, அப்ப நாங்க இங்க ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறோம் அப்படிங்கிற. அப்ப அது நீங்க பல முனைகள்ல அதை பிரதிபலிக்கிறத பாக்குறோம். அப்ப அதோட எக்ஸ்டென்ஷன் தான் ஒரு பகுதி தான், இல்ல ஒரு நீட்சின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இங்க களத்துல வலுவாக பாஜகவை எதிர்க்கிறது அப்படின்றதுக்கான காரணம் சரி. நீங்க இப்போ அதனால அதுல நீங்க ஒரு நுணுக்கமான விஷயம் என்னன்னா, திமுகவும் கூட்டணி கட்சிகளும் எதிர்க்கும் பொழுது அதிமுகவுக்கு வாக்களிக்கிறதும் பாஜகவுக்கு தான் போகுன்றதையும் பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. அப்ப போஸ்ட் போல்ல இவர்கள் 2 பேருக்கும் யாருக்கு வாக்களிச்சாலும் அதிமுக பாஜகவுக்கு போகக்கூடிய வாக்கு, மோடிக்கு போகக்கூடிய வாக்கு, அதனால் இவர்கள் 2 பேரையும் புறக்கணிக்கணும்ன்றதை முன்னிலைப்படுத்துறாங்க. ஆனா அதுல பாஜக மீதான விமர்சனம் கடுமையா இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஒரு கொள்கை ரீதியான, நீங்க வழக்கமாக இருக்கக்கூடிய தேர்தல்களை தாண்டி இந்த முறை இந்த பிரச்சாரம் என்பது தேசிய அளவில் பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவது, தமிழ்நாட்டுக்கான முக்கியத்துவம் கொடுப்பது என்பது இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே எஸ்டாப்லிஷா இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதா மாறி இருக்கா? அதனாலதான் அவரை கடுமையா எதிர்க்கிற இடம் அப்படின்னு மாறுதான். இல்ல, 2 காரணங்களும். இன்ஃபேக்ட் அதை வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டவர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு 2 வாரத்துக்கு முன்பு இருக்கும். அவர் வெளிப்படையாக ஒரு பேட்டியிலேயே சொல்றாரு, இவர் இந்த அளவுக்கு நாங்கள் முனைப்பு காட்டுறதுக்கான காரணம் 2026 வெளிப்படையாவே சொல்லிட்டார். அப்போ பாஜகவை பொறுத்தவரை 2026 தன்னை முன்னிலைப்படுத்தணும், அவர்கள் பெரிய அளவிற்கு ஒரு உருவெடுத்து விட்டோம், தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை கட்டமைக்கணும், அவர்கள் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி ஆரம்பிச்சு கொல்கத்தால இருந்து மும்பை வரைக்கும் தமிழகத்தில் தான் கால ஊன்ற முடியவில்லை அப்படின்றது ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய மாநிலமா இருக்கு. அப்ப இங்க அதற்கான ஒரு களத்தை உருவாக்கணுன்றதுக்கு முனைப்பு காட்டுறோம். அதற்கு 2026 பணி தான் இது. 24 அவங்க தொடர்ச்சியா சொல்றது 2019 அப்படி ஒண்ணு இருந்துச்சு, இன்னைக்கு இல்லங்கிறார். இந்த சிம்ம சொப்பனம்னு ஒண்ணும் இல்ல, தமிழ்நாட்டை எங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கிடைச்சிருக்கு அல்லது அக்செப்டன்ஸ் கிடைக்க தொடங்கி இருக்குன்னு பிரதமரே சொல்றாரு. அது அப்படி இருக்கா? அந்த நம்பிக்கையில தான் அவங்க மீண்டும் மீண்டும் வர்றாங்களா? அதை எப்படி பார்க்க? இல்ல, அந்த பெரிய அளவுக்கு மாற்றம் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றளவும் உண்மையிலேயே பாஜகவிற்குடைய ஏற்புத்தன்மை மக்களோட அக்செப்டபிலிட்டி அவ்வளவு கூடி இருந்ததுன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இவ்வளவு வெறுப்பெல்லாம் காட்ட மாட்டார். அதாவது களத்துல 2 பேரும் புகைப்படத்தை காட்டி யார் பிரதமரோடு சிரித்தார்கள் அப்படின்றதே ஒரு தேர்தல் பரப்புரையா இருக்கு. அதை ஒரு நெகட்டிவா சொல்றாங்கல்ல, அதை அந்த அளவிற்கு பாஜக அல்லது பிரதமர் மோடியோடு யார் இருக்கிறார்கள் நட்பு பாராட்டுறது அதையே ஒரு நெகட்டிவா கொண்டு போகக்கூடிய இடமா தான் இருக்கு. அப்படின்னா அப்ப அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில ஒரு நிச்சயமாக ஏற்புத்தன்மை இல்ல பாஜக இருக்கின்றதால இந்த 2 கட்சிகளும் உணர்ந்திருக்காங்க. சரி, திமுகவை பொறுத்தவரை கூட சொல்லலாம் ஒரு அரசியல் காரணங்களுக்காக அதை சித்தரிக்கிறாங்க அப்படின்னு. நேற்று வரை கூட்டணியில் இருந்த திரு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அந்த காரணம் வந்திருக்கு? அவசியம் இல்லையே. அவர் நாங்க மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் அவருக்கு இப்ப அதிமுக ஏன் கூட்டணி விட்டு வெளில போகுது அப்படின்னு ஒரு கேள்வி பிரதானமா இருக்கும். நீங்க பிஜேபியோட போனா அவங்களுக்கு வெற்றி வரலங்கிறது காரணமா? அதுதான் 21 வரைக்கும் அவங்க கூட தான் இருந்தாங்க. ஏன்னா 2019 அந்த இழப்பை எல்லாம் பார்த்துட்டாங்க. எல்லா விதமான எதிர்ப்பையும் பெரிய ஒரே ஒரு தொகுதியை தவிர மற்ற எல்லாத்துலயும் தோல்வி, பெரிய மார்ஜின்ல தோல்வி. ஆனாலும் 21 கூட இருந்தாங்க. இன்னைக்கு அதிமுகவோட எதிர்காலம் சிக்கலாயிடக்கூடாது, பிஜேபி கூட்டணியிலே போகும்போது வாக்குகள் எழுந்திடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கா? அப்படின்னா இன்னொரு பக்கம் பிஜேபி ஏதோ ஒரு பக்கத்துல அந்த வாக்குகளை கரைக்குது அல்லது ஏறுது அப்படின்ற மாதிரி ஒரு பார்க்க வேண்டியிருக்கா? அப்போ ஒட்டுமொத்தமா எதுவுமே நடக்கலன்னு இல்ல, அது உண்மை இருக்கு, சந்தேகமே கிடையாது. அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை ஒரு பக்கம் நிச்சயமாக அண்ணாமலை ஈட் பண்றாரு. அது அதுவும் குறிப்பாக இந்த மேற்கு மாவட்டங்கள் அதை நம்ம பார்க்க முடியுது. அதிமுக மட்டும் இல்ல, பாமகவில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட அந்த மேற்கு மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல பாஜகவிற்கு போறதை பார்க்கிறோம். ஆனா பெரிய கணிசமான எண்ணிக்கையா இல்ல. வரக்கூடிய தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு 26 தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு இல்லைனாலும் கூட
காலப்போக்கில் நிச்சயமா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் அதிமுகவிற்கோ பாமக போன்ற கட்சிகளுக்கு. ஆனால் என்னன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 26ல் தன்னை முன்னிலைப்படுத்தி பாஜகவை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திக்கணும், அதற்கு நீங்க எல்லாரும் உள்ள இருக்கணும்ன்றதுதான் பிரதான பிரச்சனையே மெயினான பிரச்சனையே எடப்பாடி அவர்களுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிறது அந்த முரண் தான். தன்னை முதல்வர் வேட்பாளர்னு தன் பின்னு கூட்டணி கட்டமைக்கப்படணும்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அண்ணாமலையோ இல்ல பாஜகவை முன்னிறுத்தி அவங்க ஒரு செகண்ட் ஃபிடில் பிளே பண்ணணும், ஒரு ஜூனியர் பார்ட்னரா இருக்குதுன்றதுதான் பெரிய பிரச்சனை. அங்கதான் இது நிதிஷ்குமாருக்கு அவர்கள் செய்ய நினைத்த ஒரு குற்றச்சாட்டு வச்சார் இல்லையா, சிவசேனாவிற்கு பாஜக செய்ததாக விமர்சிக்கப்படுகிற பிரச்சனை நமக்கு இங்க நேர்ந்து விடும், நம்மளும் காலப்போக்கில் பிஜேபியோட ஒரு ஜூனியர் பார்ட்னராக மாறி அந்த மாதிரி போயிடும் அப்படின்ற ஒரு அச்சத்துல தான் அதிமுக, அது குறிப்பா எடப்பாடி பழனிசாமி டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறார். ஆனால் இயல்புல ஒரு சின்ன இயல்பாக வரக்கூடிய ஒரு வளர்ச்சி இருக்கு பாஜக, நான் இல்லைன்னு மறுக்கல, நோட்டாவோடு போட்டி போடுற பாஜகன்ற நிலையில் இன்னைக்கு இல்ல. ஆனா அதற்காக பல இடங்கள்ல இரண்டாவது வரக்கூடிய வாய்ப்பு இல்ல வெற்றிக்கான வாய்ப்பு அந்த அளவுக்கு இந்த கட்சி வளரல. நிச்சயமாக 2 டிஜிட்ல வருவாங்களா அப்படின்றதுல எனக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது நோட்டாவோடு போட்டியிடுற இடத்துல இல்ல, ஆனா இவங்க சொல்லக்கூடிய இடத்துக்கும் வந்துடல, இவங்க டபுள் டிஜிட்ல ஓட் ஷேர்லாம் வாங்குற அளவுக்கு அந்த கட்சி வளர்ந்துடல. ஓகே, பேசலாம். ராமசாமி மையப்பன் நம்மோட இணைந்திருக்கிறார், திரு எஸ் ஸ்ரீராம் வேறு நிகழ்ச்சியில் இருக்கிறதுனால. வணக்கம். வழக்கறிஞர் ராமசாமி இணைஞ்சிருக்காரு. இதில் நம்ம தொடர்ச்சியான விவாதத்துடைய எல்லைக்கு உங்கள்கிட்டையும் வந்துடுறேன். பிரதமருடைய வருகை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் மீண்டும் மீண்டும் வந்தாலும் தமிழ்நாடு ஏற்கக்கூடிய இடத்துல இல்லை என்பதும், வரும்போதெல்லாம் அவருடைய தேவைக்காக, அதாவது வாக்குகளுக்காக வருகிறாரே தவிர தமிழ்நாட்டினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எப்போதாவது இருக்கிறாரா, எப்படி மக்கள் ஏற்பாங்க அப்படிங்கிற கேள்விதான் முன் வச்சிருக்காரு திரு சூர்யாவும், அதே போல பேராசிரியர் அருணனும். பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். ரொம்ப சிம்பிளான விஷயம், பாரத பிரதமர் வாக்குகளுக்காக மட்டும் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்வு பெற்று வந்ததுக்கு அப்புறமாக தமிழகத்துல ப்ராஜெக்ட் பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கு அனௌன்ஸ் பண்றதுக்கு அப்படின்றதுக்கும், தமிழகத்துல இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ் ரிலீஸ் பண்றதுக்கும், தமிழக அரசு அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் இருக்கிறது அப்படின்றதுக்கு 7 வாட்டி வந்திருக்காங்க. அதுல முதலமைச்சரோட மேடையில 6 முறை பங்கேற்று இருக்கிறார்கள். அதுல கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு ஆல்மோஸ்ட் 1 லட்சம் கோடிக்கு இணையான ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் முதலமைச்சர் மத்திய அரசோட சேர்ந்து இல்லாம, பிரதமர் மோடியோட சேர்ந்து இல்லாம நான் மேடையில் இல்லை, இதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ஸ் இல்லைன்னு முதலமைச்சரோ இல்ல முதலமைச்சரை சார்ந்தவர்களோ இன்னைக்கு சொல்ல முடியுமா? இது இல்லாம 2 இன்டர்நேஷனல், அதுக்குள்ள சேர்ந்தது 2 இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ். அந்த 2 இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸும் என்ன பொசிஷன்? இது இல்லாம மற்ற மத்திய அமைச்சர்கள்லாம் பங்கேற்று இருக்காங்க, அதுலயும் முதலமைச்சர் இருந்திருக்காரு. அப்படின்ற போது ஒன்று ஃபேக்சுவலாவே இது தவறான விஷயம். இந்த 2024 நான் ஃபேக்சுவல் தான் சொல்றேன். ஃபேக்சுவலா 2024 7வது முறை இன்றைக்கு வர்றாங்கன்னா, இதுல 2 முறை அரசு முறை பயணமா இருக்கலாம், அல்லது அவருடைய தனிப்பட்ட பயணமாக கூட இருந்திருக்குது. ஆனா 5 முறை தேர்தல் பரப்புரையை ஒட்டி தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. அதுக்கு சூர்யா, நீங்க அப்ப நிகழ்ச்சியில் எல்லாத்தினால சொல்றேன், அவர் அதுக்கு முன்னாடி ஒரு பட்டியல் கொடுத்தாரு. 2019 தேர்தலுக்கு முன்னாடி 5 முறை வந்தார், தேர்தல் முடிந்த பிறகு எத்தனை முறை வந்தார், 2021 தேர்தலுக்கு முன்னாடி 4 முறை வந்தார், தேர்தலுக்கு பின்னாடி எத்தனை முறை வந்தார் அப்படிங்கிற கேள்விகளை வச்சு, அப்ப இதுல தமிழ்நாட்டிற்கு வருவது என்பது வாக்குகளை தவிர வேற என்னன்ற கேள்வி அவர் வச்சிருந்தார். இல்ல, அந்த கேள்விகளை நான் திமுக சார்ந்தவர்களை பத்தியும் கேட்கணும்னு நினைக்கிறேன். அவர்களோட வேட்பாளர், நான் சிவகங்கை மாவட்டத்துல இருந்து வரேன், அவர்களோட வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் எத்தனை முறை சிவகங்கையில பிரச்சனைகள் இருந்த போது வந்திருக்காருன்னு தெரியல. முதலமைச்சர் ஸ்டாலின் 2019 2021 அப்புறமா சிவகங்கைக்கு எத்தனை வாட்டி வந்திருக்காருன்னு தெரியல. கூட்டணியில இருக்கக்கூடிய வேட்பாளர் பற்றி ஒப்பிடுறீங்களே? இல்ல, நான் வேட்பாளர் இல்ல, நான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை எடுத்துக்கிறேன். அவர் எத்தனை முறை சிவகங்கைக்கு வந்திருக்காருன்னு தெரியல. பிளட் வந்த போது அவங்க காங்கிரஸ் கட்சியோட இல்ல இந்தியா கூட்டணியோட அவர் மீட்டிங்ல இருந்தாரு. எத்தனை முறை எல்லா மாவட்டங்களுக்கும் தனியாக போயிட்டு வந்தார் முதலமைச்சர் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு மாவட்டங்களும் தமிழ்நாட்டுல மாவட்டங்கள் கூட நம்ம எடுத்துக்க வேண்டாம், 39 பாராளுமன்ற தொகுதி தேர்தல்ல கணக்கே இல்லாம எத்தனை முறை முதலமைச்சர் அந்த 39 பாராளுமன்ற தொகுதிக்கும் தனியாக 2021 இன்னைக்கு வரைக்கும் அவங்க விசிட் பண்ணிருக்காங்க. பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாம, தனி ஃபங்க்ஷன் இல்லாம மக்களுக்கு தேவை அப்படின்னு எத்தனை முறை முதலமைச்சர் போயிருக்காரு. வாக்கு சேகரிக்கிற நேரத்துல அரசியல்வாதிகள் போவது அது வேற விஷயம். சூர்யா ஒருவேளை பட்டியல் கொடுக்கலாம். மாவட்டந்தோறும் ஆய்வு கூட்டங்களை நடத்தினார். 4 மாவட்டங்களுக்கு சேர்த்து ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஆய்வு கூட்டங்களை நடத்தினாரு. காவல் நிலையங்களுக்கு போனாரு, அல்லது வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கு போயிருக்காரு. இதெல்லாம் எனக்கு நினைவுல இருக்கிறத சொல்றேன். முதலமைச்சருடைய தமிழ்நாட்டுக்கு வேற எவ்வளவு போனாரு. நம்ம வெறும் டேட்டா மட்டும் எடுக்கணும் அப்படின்னா நம்ம 2019 இன்னைக்கு வரைக்கும், அது மட்டும் இல்லாம முக்கியமா கோவிட் காலகட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட என்ன கேட்டீங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இப்ப நீங்க வேற ஒரு இடத்துக்கு கோல் போஸ்ட் எடுத்துட்டு போயிட்டீங்க.
நான் கோல் போஸ்ட் எங்க எடுத்துட்டு போறேன், நான் பிரதமரோட பார்ட்டிசிபேஷன் சொல்றேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்ன பார்ட்டிசிபேஷன் சொல்றேன். பிரதமர் வந்து இங்க பிசிக்கலா வரணும் இல்லாம மாவட்டம் தோறும் மக்களுக்கு எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னு கொடுக்கணும். நான் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபீட்லயும் உங்களோட கார்த்திகை செல்வன் அவர்களோட இன்ஸ்டாகிராம் ஃபீட்லயும் ட்விட்டர் ஃபீட்லயும் போடுறேன். மக்கள் எல்லாருமே, இந்த தேசத்துல இருக்க எல்லா மக்களுமே தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தொகுதியிலையும் எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிரதமரோட ப்ராஜெக்ட்ஸ் அங்க போயிருக்கு, எத்தனை மக்கள் அதனால இதுன்னு பெனிஃபிட் ஆயிருக்காங்கன்னு பார்க்கலாம். எத்தனை முறை இது நீங்க சொல்றது மத்திய அரசுடைய திட்டங்களுடைய தமிழ்நாட்டுக்கான தொடர்ச்சி அப்படி சொல்றீங்க இல்லையா? இப்ப குடிநீர் இணைப்பு அல்லது பார்ட்டிசிபேஷனும் பெனிஃபிஷியரிஸ் மட்டும் இல்ல, அது சார்ந்த அரசு சார்ந்த பிரதமரோட பார்ட்டிசிபேஷன், கலெக்டரோட எத்தனை வாட்டி மீட்டிங் இருக்கு, ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவோட எத்தனை வாட்டி மீட்டிங் இருக்கு, இது எல்லாமே at the end of the day மக்களுக்காக அவர்கள் செயல்படுத்துவது. அவர் வந்து 365 நாள்ல தமிழ்நாட்டுக்கு எத்தனை நாள் வந்தாரு அப்படின்னு கேட்கறது இல்ல, மக்களுக்காக அந்த 365 நாள்ல எத்தனை நொடிகள் அவர் வேலை பார்த்தாரு, தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் எப்போ வேலை பார்த்துட்டு தான் இருக்காரு. கார்த்திகேயன் குறுக்கிட கேட்டுட்டு வந்துடலாமா? கார்த்திகேயன் உங்களோட வர்றது வந்து இந்த எண்ணிக்கை கூட ரெண்டாவது கேள்வியே வந்து தூத்துக்குடியிலும் சென்னையிலும் வெள்ளத்துல இருந்தப்போ ஏன் வரலன்றது தான். அதற்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சிங்களா, நிவாரணம் கொடுக்கலன்றதான் இந்த விமர்சன பொருளாகுது. நீங்க இப்ப தேர்தலுக்கு வர்றது அவரோட உரிமை, அவர் இன்னும் 10 தடவை கூட இன்னும் அடுத்த ஒரு வாரத்துக்கு வரலாம், அவர் இஷ்டம் இருக்கு, அவருக்கு உரிமை இருக்கு. ஆனால் அந்த வெள்ளம் நடந்தப்போ ஓடி போய் குஜராத்துக்கு 1000 கோடி அடுத்த நாள் கொடுக்க முடியுது, ஏர்போர்ட்லயே வச்சு ரிவ்யூ பண்ணி ரிலீஸ் பண்ண முடியுது. இங்க வரவும் இல்லை, கொடுக்கவே இல்லைன்றதுதான் அந்த விமர்சனமே வருது. அதுல இருந்தா அந்த பார்க்க வேண்டியதா இருக்கு.